குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக தொடர்ந்து 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்போம். தங்கம், வணக்கம். இப்ப மலைப்பகுதிகளில் மழையினுடைய அளவு குறைந்திருக்கின்றனவா? அங்கே என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள் உட்பட தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி போலீசாரால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி விதிக்கப்பட்ட தடையானது வெள்ளப்பெருக்கு குறையாததால் தற்போது வரை மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி போலீசாரால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மெயினருவி பகுதியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதேபோல் பழைய குற்றால அருவியிலும் அதிக அளவு நீர்வரத்து காணப்படுகிறது. இதனால் மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தால் மெயினருவி பகுதியில் அடித்து வரப்பட்ட மண், கற்கள் மற்றும் மரப்பலகைகள் அகற்றி அருவி பகுதியை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். தற்போது ஐயப்ப சீசன் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மெயின் அருவிக்கு வந்து குளிக்க அனுமதி இல்லாத நிலையில் ஏமாற்றத்துடன் புகைப்படம் மட்டுமே எடுத்துச் செல்கின்றனர். ஆனால் நல்ல விஷயமாக தற்போது குற்றால 5 அருவியில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் 5 அருவியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மெயின் அருவியில் நீர்வரத்து சீராகாத நிலைமையில் இன்று அல்லது நாளை நீர்வரத்து முற்றிலும் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி கூறப்படுகிறது. மேலும் மழை அளவு தற்போது முற்றிலும் குறைந்து காணப்படுவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தற்போது மழை சற்று குறைந்தே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.